அரும்பக்கம் ஐஸ்வர்யம் அரும்பக்கம் 30 ஓகேவா? தமிழ்நாடு அரும்பாக்கம் வடபழனி அரும்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய மஹாலில் நடக்கக்கூடிய இந்த 51 சக்தி பீடங்களுக்கான நேல் பார்வை நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. இந்தியாவில் வந்து 51 சக்தி பீடங்கள்னு சொன்னால் தக்ஷ யக்ஷத்தில் வந்து ஹிந்து சம்பிரதாயத்தில் தக்ஷ யக்ஞம்னு ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரில் வந்து சதிதேவி 51 துண்டுகளாக வந்து மகாவிஷ்ணுவுடைய சக்கராயுதம் துண்டு துண்டாக வந்து சக்கராயுதம் வந்து 51 துண்டுகளாக சதிதேவி ஆகிய பார்வதியை வெட்டியிடப்பட்டதாகவும் அது இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெங்களாதேஷ் அண்டு பாகிஸ்தான் இங்கெல்லாம் சிதறி விழுந்ததாகவும் வந்து சரிதம் இருக்குது. இது சக்தி புராணத்தில் சாக்த புராணத்தில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த உடல் பாகங்கள் விழுந்த இடம் எல்லாமே திருக்கோயில்களாக கொண்டிருக்குது. அப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கக்கூடிய தேவதைகள் இப்போ வந்து காசியிலேருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் கராச்சி, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பலுசிஸ்தான் வரைக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் தேகம் உடந்த இடம். அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தேவதைகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி பீடங்கள் அத்தனையுமே ஒவ்வொரு இடத்துலேருந்து பேர்த்தெடுத்து வச்சது மாதிரி மிக சிறப்பான முறையிலே இந்த சக்தி பீட டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேரடியாக பார்த்தது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது, அந்த வைப்ரேஷன் இருக்குது. அதை அனைவரும் சந்தோஷமாக கலந்துக்கணும். ஒன்று, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி வந்து கால் நகம் விழுந்த இடம், இடுப்பு எலும்பு பாகம் விழுந்த இடம் தான் காஞ்சிபுரம். அதே மாதிரி சிரசு விழுந்த இடம், உச்சி விழுந்த இடம் கராச்சி, தொப்புள் கொடி விழுந்த இடம் வந்து பங்களாதேஷ். இது ஒவ்வொரு இடங்களிலும் பேர்த்து எடுத்து அதே டிசைனில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அதே விகிதத்தின் அடிப்படையில் ஆகம விதிகள் பிரகாரம் இங்கே பண்ணியிருக்காங்க. அதை யார் வந்து இந்த 10 நாட்கள் இங்கே இந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது, இந்த 10 நாளில் யார் வந்து பார்த்தாலும் சரி அந்த கோயிலுக்கு போய் அந்த அம்பாளை தரிசனம் பண்ணதுக்கான முழு பலன்களும் கிடைக்கும். அது மிகச்சிறிய அதிசயம் கூட. வாழ்க்கையில் ஒரு முறையினாலும் வந்து பாருங்கள். பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியும் கூட. நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சைதன்ய பீடம் 700 வருடம் பழமையான சைதன்ய பீடத்தினுடைய 54வது குருமகா சன்னிதானமாக இருக்கக்கூடிய ஆத்ம சைதன்யாகி நான் வந்திருக்கேன். என்னுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் இங்கே வந்து வரக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதங்கள். அன்னை எங்களுடைய மடம் கவுஹாட்டில் இருக்கக்கூடியது, அதாவது காமாக்கியால் இருக்கக்கூடிய யோனி பீடம் தான் எங்களுடைய மடம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடங்களிலும் அதிசயமான நிகழ்வு இது. அந்த நிகழ்ச்சி அனைவரும் கலந்து கொள்ளணும். இதை பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் இந்த இடத்துக்கு வந்து இன்னும் 10 நாட்கள் இங்கே இந்த அம்பாள் இருக்க போகிறா. அனைவரும் வந்து அவங்களுடைய தெய்வத்தை வழிபடுங்க. ரொம்ப விசேஷமான இடம். ஒரே இடத்தில் முழுமையான ஹிந்து சம்பிரதாயத்தின் அடிப்படையில் கூடிய அந்த ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அத்தனை பேரும் வரணும். ஏன்னா அந்த உபாசகர்களுக்கு இது ரொம்ப தோதானம் இடமும் கூட. தேடி போய் பார்க்க முடியாத விஷயத்த நம்ம முன்னாலே கண் முன்னாலே காமிச்சிருக்கிறதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சூரியநாராயண சாஸ்திரியான குரூப் அவங்க அனைவருக்கும் பஸ்கர் சீவன்ஸ், என்ஜே ஈவென்ட்ஸ் இவங்க அனைவருக்கும் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி. நீங்கள் ஈவெண்ட்ஸ் இதுக்கு என்ன ஃப்ரீயா டிக்கெட்டா டீட்டெயில்ஸ்? இது ஆக்சுவலாக ஆகஸ்ட் 9th ஆகஸ்ட் 18th வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம ஐஸ்வர்யா மஹாலில் ஓகேங்களா 10 டேஸும் இந்த 51 அம்மன் மட்டும் இல்லாமல் அது போக இன்னொரு 10 அம்மன்ஸ் இருக்குங்களா, ஸ்பெஷல் அம்மன்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. செகண்ட் விஷயம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுவாக மட்டும் இல்லாமல் ஒரு கோயிலில் என்னென்ன பூஜைகள் நடக்குமோ அத்தனை பூஜைகளையும் இதில் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வரக்கூடிய பீப்புள்ஸுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்துட்டு சாமியை மட்டும் பார்த்துட்டு போகாமல் இங்கே ட்ராமாஸு ஆக்சுவலாக வந்து கலை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியங்கள், இந்த மாதிரி மற்ற ஏற்பாடுகளும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இது வரைக்கும் நாங்கள் வந்து பண்ண ஈவெண்ட்ஸோட இது வந்து அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஓகேங்களா. சென்னையில் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம். இது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் 51 சக்தி பீடன்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் நடக்குது. ஓகேங்களா. இந்த அம்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அம்மன்லேருந்து, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அம்மன்லேருந்து, நேபாளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 51 சக்தி பீடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதனோட உருவங்களை சத்ருவமாக இங்கே வந்து வடிவமைச்சிருக்கோம். இதுதான் இந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷல். கோயிலுக்கு போனால் எந்த விதமான பேமெண்ட்ஸும் நாங்கள் போடல. ஸ்பெஷல் தரிசனம்ன்றது சில பேர் விரும்பி கேட்பாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து சில தரிசனம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது தனிப்பட்ட முறையில் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அதுக்குன்னு ஒரு டிக்கெட்ஸ் வந்து பாலிசியோ அந்த மாதிரி ஒரு விஷயம். கலை நிகழ்ச்சி பார்க்குறவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க டிக்கெட்ஸ் எடுத்துக்கிங்கன்னா வாங்குறாங்க, அவங்க வந்து பார்க்குறது. அது வந்து நாங்கள் எதுவுமே சொல்கிறோம். ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் 100 rupeesல வந்து பார்த்தீங்கன்னா 51 அம்மன் மட்டும் இல்லாமல் மொத்தம் 60 அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா தரிசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து எஸ்வி சேகர் இந்த பிஜேபி சார்ந்தவங்களாம் வந்தாங்க. இந்த மாதிரி நாளுக்கு நாளில் யாராவது விஐபிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை தமிழிசை சமுதாயம் அந்த மாதிரி திராவிட சைட்லேருந்து வருவாங்க சார்? ஆக்சுவலாக இது அரசியல் நிகழ்ச்சி கிடையாது. இது வந்துட்டு அம்மன் சம்பந்தப்பட்ட விஷயம். இதில் வந்துட்டு நம்ம வழிபடுறதுக்காக மட்டும் தான் செஞ்சுருக்கிறோங்க. இதில் வந்துட்டு உள்ள அரசியலோ அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் நாங்கள் பண்ணலைங்க.
வர்றவங்க வந்துட்டு இந்த ஆடி மாதம் சிறப்பாக வந்துட்டு அம்மனை தரிசிக்கணுங்கிறதுக்காக தான் 51 அம்மன் ப்ளஸ் ஒரு 10 ஸ்டேச்சுவை உள்ள கொண்டு வந்திருக்கோம். மொத்தம் 61 ஸ்டேச்சு இருக்குங்க. இது வந்து நேரில் பார்த்து நம்ம தரிசிக்கிறதுக்கு சென்னை வாழ் மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்புங்க. இந்த வாய்ப்பை அனைவரும் வந்து பயன்படுத்தி சாதாரணமாக 100 ரூபாய், இந்த 100 ரூபாய் கொடுத்து தாராளமாக உள்ள வந்து எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கிறதுக்கு சென்னை வாழ் மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புங்க இது. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு இது மறுபடியும் சென்னைக்கு வருமானது ரொம்ப சந்தேகம். இது வந்துட்டு பெருமாளோ இந்த 108 தரிசனமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. இது வந்துட்டு அம்மனை வந்துட்டு இது புது கான்செப்ட். இது வந்து யாருமே பண்ணாத ஒரு விஷயம். இதை வந்து நாம் முறையாக பண்றோம். மக்கள் வந்து அனைவரும் பாருங்க.